அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8 ஏக்கருங்க. 7 ஏக்கர் 90 சென்ட், மொத்தம் 8 ஏக்கர்னு வைங்களே கணக்கு. மாமரமும் தென்னங்கன்றும். தென்னை மரம் நான் 1 வருஷத்தில் பாலை போட்டுருங்க. மொத்தம் 8 ஏக்கரு. ஏக்கர் 40 ரூபா சொல்கிறாங்க. ரோட்டு மேலேங்க, நல்லா 30 அடி ரோடு. இப்போ கோடை காய் காய்ச்சிருக்கு. கான்ட்ராக்ட் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஏக்கர் மாந்தோப்பு, 3 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. காய் மரம் அடுத்த வருஷம் பாலை போட்டுருங்க. நாட்டு மரம் தான். இல்லை போரு சர்வீஸு, ஒரு தொட்டி, நல்லா தண்ணி சூப்பர் தான். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும். தண்ணி சொட்டு நீர் போட்டுக்கனால காய் நல்லா இப்போ குறை காய் நல்லா காய்ச்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம தண்ணி பயிரனால இப்போ குறை காய் எடுக்கிறாங்க. இதுவே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சத்துக்கு விற்கிங்க. வருமானம் உள்ளது தான். இது கோடைக்கும் காய்க்கும், காலத்துக்கும் காய்க்கும். காலத்தில் சீசன் காய்க்கும், கோடை காய்க்கும் காய்க்கும். போய் கான்ட்ராக்ட் விட்ருக்காங்க. வாங்கிட்டோம்னா அவங்க கான்ட்ராக்டை ரத்து பண்ணிடுவாங்க. இதான் போரு சர்வீஸு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். இது கோபால்பட்டிலேருந்து பக்கம் தாங்க, ஒரு 8 கிலோமீட்ரு. கட் ரோட்டில் ரோடு நல்லா பெரிய ரோடு தாங்க. அதேரிப்பட்டி பக்கம் வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று. இது 3 ஏக்கர் வருங்க. 3 ஏக்கர் மேலே தான் வரும். இதே மாதிரி தென்னங்கன்று. எல்லோரும் ட்ரிப்பு போட்டிருக்காங்க. இன்னும் 1 வருஷத்தில் பாலை போட்டுரும். மண் நல்லா செம்மண் தாங்க. மொத்தம் 8 ஏக்கரு. ஃபைனல் ரேட்டே 40 ரூபா சொல்கிறாங்க. நல்லா அருமையான சுற்றுங்க. இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் மோட்ரு இறக்கல. இப்போக்கி ஒரு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. சுற்றி ஃபென்சிங் கேட்டு முன்னாடி. எல்லாம் மரம்லாம் நாட்டு மரம் தாங்க. அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஃபென்சிங் போட்டிருக்காங்க அது வரைக்கும். முன்னாடி மாமரம். எல்லோரும் துப்பு போட்டிருக்காங்க.
மரத்துக்கு ஒரு டன்னு வரும் போல இருக்குது.